ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து நிறையா பேர் வந்து நம்ம மக்களாகிய நாம் செய்கிற தப்பு தான் அது. நம்ம வந்து எல்லாத்தையும் இவ்வளோ வந்து குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கோம். பட் நம்மளை திருத்திக்கணும் ஃபஸ்ட்டு. என்னென்னா புது இடங்களில் நம்ம வந்து குப்பை போடக்கூடாது. என்னென்னா வெட் வேஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. வெட் வேஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மக்கக்கூடியது, தட் இஸ் பயோடிகிரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் தனியாக போடணும். அதே மாதிரி ட்ரை வேஸ்ட் தனியாக போடணும். ட்ரை வேஸ்ட் அப்படிங்கும் போது வந்து பேப்பர் அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். பேப்பர், மெட்டல் இதெல்லாம் வந்து தனியாக போடணும். அதே மாதிரி நாப்கின், சானிட்டரி பேட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கவரப் பண்ணி தனியாக ஒரு இதில் போடணும். அதே ஸ்பெஷல் கேர் வேஸ்ட் அப்படின்னா பேட்ரி, பல்பு இதெல்லாம் நீங்கள் தனியாக போடணும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம நாடும் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ரீசெண்டாக கூட நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்துருந்தேன். என்னென்னா வந்து ஆற்றுல வந்து ஒரு லேடி வந்து எல்லா துணியும் வந்து தூக்கி போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து பாவத்தை கழிக்கிறோம், பாவம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பாவம் நம்மள தான் மறுபடியும் வந்து சேரும், நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அதே தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம். நம்ம எல்லாமே நீங்கள் தண்ணியில் எல்லாம் போட்டுட்டிங்க அப்படின்னா அதே தண்ணி தான் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து அதை கொஞ்சமாக அதை மட்டும் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு பக்கெட் வச்சு அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய பேர் அந்த வேஸ்ட்டு கிளாத் எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய ரீயூசபிள் நிறையா பண்ணுறாங்க. மக்கும் பொம்மைகள் அதெல்லாம் அதில் வந்து நிறைய பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் எதுவுமே வந்து முக்கியமாக அந்த ஆறுகள்லாம் யாருமே வந்து தயவு செஞ்சு துணியெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. அது ரொம்ப எடுக்கிறவங்களுக்கும் ரொம்ப அந்த வாட்டர் நம்மளாம் தான் கன்சியூம் பண்ணுறோம், நம்ம குழந்தைங்களும் தான் கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால் மாற்றம் வந்து வரும்னா மாற்றம் நம்மளிருந்து தொடங்கினா தான் மாற்றம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட்.